ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக். இந்த டாப்பிக்கை நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்கிட்ட ஒருத்தங்க பேசினாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் பக்தியில் நல்லா முன்னேறிட்டு இருந்தேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் வந்திருந்தது, நிறைய பக்தி அனுபவங்கள்லாம் வந்தது. ஆனால் நான் கொஞ்சம் நாளாக வேதாந்த லெக்சர்ஸ்லாம் நிறைய கேட்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கு குழம்பி போச்சு. என்னோடய பக்தியில் முன்ன மாதிரி அனுபவங்கள் வரல. நான் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன் என்னோடய பக்தியை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது ஸோ எனக்கு தோணுச்சு, இதில் இதை பற்றி வேதாந்த விசாரம், வேதாந்த ஸ்ரவணத்துக்கும் பக்திக்கும் என்ன வித்தியாசம், நம்ம எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது, அப்போ தான் நம்மளுக்கு ஒரு தெளிவு இருக்குது நம்ம பாதையில். அதுவும் இப்போதைக்கு லைஃப் ஸ்டைல், நம்ம லீட் பண்ணுற லைஃப் ஸ்டைலுக்கு எது ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறத அப்போ தான் புரியும் நம்மளுக்கு. ஸோ அதனால தான் இதை பற்றி சொல்லலான்னு எனக்கு தோணுச்சு. முதல்ல என்னென்னா, எல்லாருக்கும் தெரியும், சுவாமி ரமணச்சரண தீர்த்தர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பல தடவை அவரோட உபன்யாசங்களை என்ன சொல்லியிருக்காருன்னா, வேதாந்த ஸ்ரவணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லோரும் உபாசனை பண்ணிட்டு தான் வந்தவங்க. எல்லாம் உபாசனை பண்ணி அது குவாலிஃபிகேஷன் இருக்கணும். நிறைய தடவை அவர் சொல்லியிருக்காரு குவாலிஃபிகேஷன். நம்ம அந்த ப்ரீரெக்விசிட்ஸ் இருந்தால் தான் வேதாந்த ஸ்ரவணம் பண்ண முடியும். பகவான் ரமண மகர்ஷிக்கிட்ட வந்தவங்களாம் நல்ல வைராக்கியத்தோடு வந்தவங்க. அவங்கெல்லாம் முமுட்சுக்கள். அந்த வாழ்க்கையில் எனக்கு முக்தி போகணும் அப்படின்னு வந்தவங்க தான். அவங்க ரைப்பாக வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு உடனே அவங்களுக்கு அந்த ஆத்ம ஞானம் கிடச்சிடுது உடனே அவங்களுக்கு. ஸோ முக்கியமாக சிலது சுவாமி என்ன சொல்வார்னா, அதை சொல்கிறேன். முதல்ல முமுட்சுத்துவம். எனக்கு முக்தி அடையணும், அதுதான் முக்கியம். எனக்கு முதல்ல வாழ்க்கையில் அதுதான் முக்கியம். எனக்கு முக்தி அடையணும். அதுக்கப்புறம் தான் என்னோடய ஃபேமிலி லைஃப், அதெல்லாம் செகண்டரி. எஸ், வாழ்க்கை ஓடும் நம்ம வாழ்க்கை. ஆனால் அதுக்கெல்லாம் பெருசாக அட்டாச் பண்ணாமல் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட்டடாக முக்தி அடையணும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட், மைண்டு டியூன்டாக இருக்கணும் முக்தி அடையிறதுக்கு. ஸோ அதுதான் முக்கியம், முமுட்சுத்துவம். அது இல்லாமல் மனசு அடங்காது. மனசு இல்லைன்னா வெளியில் ஓடினே இருக்கணும். நான் இது பண்ணணும், அது பண்ணணும், நிறைய ஓடினே இருக்கும். ஸ்கேட்டர்டாக இருக்கும் மைண்டு. அதெல்லாம் எதுவும் இல்லாமல் தானாக அடங்கினாதான் அப்போ நம்ம குவாலிஃபைடாக ஆகும் வேதாந்த ஸ்ரவணம், ஆத்ம ஞானம்லாம் அடையிறதுக்கு. அது ஸோ அது எப்போவுமே சுவாமி சொல்லுவார். இன்னொன்று என்ன, வைராக்கியம். அது முமுட்சுத்துவமோட வைராக்கியமும் சேர்ந்து வருது. வெளி இதில் எனக்கு எந்த டிசைரும் கிடையாது. எனக்கு வெளியில் உலகத்தில் நான் சாதிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. எனக்கு முக்தி அதுதான் முக்கியம் அப்படிங்கிறது. விவேகம், டிஸ்கிரிமினேஷன், டிசர்ன்மெண்ட், எது உண்மை, கரெக்டாக அந்த பவர் மைண்டு புத்தி ஷார்ப்பாகிடும். அப்படி ஒரு ஷார்ப்பாகிடும். எஸ், இதுதான் உண்மை, எனக்கு புரியும், எனக்கு இது தெரியுது அப்படிங்கிற அந்த ஒரு பக்குவம். இதெல்லாம் பக்குவமான நம்ம மனசு பக்குவப்படணும். அப்போ தானாக நம்மளுக்கு அந்த கரெக்ட் பேஸ் ஃபவுண்டேஷன் வந்துடும் வேதாந்த ஸ்ரவணம் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் எப்போவுமே சுவாமி சொல்லியிருக்காரு. அப்புறம் என்னென்னா இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் அப்படின்னு பார்த்தாக்கா 8 ஹவர் சாஃப்ட்வேர் இதெல்லாம் இப்போல்லாம் பண்ணுறதெல்லாம் இன்டெலெக்சுவல் ஜாப். சாஃப்ட்வேரில் 8 ஹவர் வேலை பண்ணின்னு இருக்காங்க. இப்போ 8 ஹவர் மைண்டு எனர்ஜி ஆல்ரெடி ட்ரெயின் ஆகிட்டுருக்கு, எங்கேயோ போயிடுச்சு. ஸோ அப்போ அது இல்லாமல் நம்ம எனர்ஜி வேறு யாரோ ஹோல்டு பண்ணிட்டுருக்காங்க நம்மளோட எனர்ஜிஸை. நம்மளுக்கு மேனேஜர்ஸ், டீம் மெம்பர்ஸ், இத்தனை பேர் நம்மளோட எனர்ஜிஸை அவங்க ஹோல்டு பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஒரு அதுவே நம்ம ஒரு கேப்டிவிட்டி. நம்ம யாரோ கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம எனர்ஜிஸை. நம்மளால் நம்ம அதை யோசிச்சுன்னே இருப்போம் அதை பற்றி. ஸோ அங்கேயே எனர்ஜிஸ் ட்ரெயின் ஆகிடுது. ஏன்னா வேதாந்த ஸ்ரவணம் பண்ணணுன்னா வேறு எதையும் நினைக்கக்கூடாது. எஸ், எனக்கு முக்தி அடையணும், வேறு எதையும் யோசிக்கவே முடியாது. அதனால தான் நிறைய பேர் சன்னியாசம் வாங்கிக்கிறாங்க. சன்னியாசத்தில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா அவங்க அதுக்குன்னே டிவோட் பண்ணிடுறாங்க. வெறும் ஞானம் அடையணும், அவ்வளோதான். அப்படி ஒரு
ஒரு எந்த ஒரு அட்டாச்மெண்ட், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இல்லை அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்மளால் சந்நியாசம் வாங்கிக்க முடியலன்னா நம்ம மனசை அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கையை மாற்றி அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். ஸோ இது இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் நம்மளால் சிரவணம் பண்ண முடியும். இந்த மாதிரி முமுட்சுத்துவம் முக்கியமானது. ஸோ இதெல்லாம் என்னன்னா இப்போ என்கிட்டயே சில பேர் பேசுனாங்க, இன்னொருத்தவங்க கூட சொன்னாங்க, அவங்க பக்தியில் போயின்னு இருக்காங்க, பக்தி மார்க்கத்தில். அவங்க சொன்னாங்க, எனக்கு நல்லா இருக்குது இந்த வேதாந்தா லெக்சர்ஸ்லாம் கேட்குறதுக்கு, ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு. ஏன்னா இது ஒரு ஃபேசினேஷன், நிறைய பேருக்கு ஃபேசினேஷன். ஏன்னா ஜாப்ஸ்லாம் இன்டெலெக்சுவலாக இருக்குது, நம்ம மைண்டே சதா யூஸ் பண்ணுறோம். இந்த புத்தி தான் தேவை வேதாந்த சிரவணம், வேதாந்த விசாரத்துக்கு. ஸோ அவங்க இது ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா சாஃப்ட்வேரில் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சி மைண்டு ட்ரெயின்ட் ஆகிட்டுருக்கு. ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கணும், ஏதோ ஒன்று சால்வ் பண்ணணும். அதே மாதிரி இதை ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துக்கிறாங்க. இந்த வேதாந்த விசாரம் சிரவணம் பண்ணி அது நம்ம பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஆனால் குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லாமல் பண்ணாக்கா அதில் ஒரு ரிஸ்க் இருக்குது. கன்ஃபியூஸ் ஆகிட்டா அப்போ ஏன்னா பக்திங்கிறது என்னென்னா ஒரு டெண்டர் எமோஷன். பக்திங்கிறது அதை நம்ம குவெஸ்சன் பண்ண முடியாது, அது நசுங்கி போயிடும். நம்ம ஏன்னா வேதாந்தம் ஃபுல் அண்ட் ஃபுல் புத்தியால் யூஸ் பண்ணுறது. அங்கே எமோஷன் இல்லை வேதாந்த. இங்கே பக்தியில் எமோஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, இங்கே பிள்ளையாரை காமிச்சிருக்காங்க, முருகர், இந்த சிவபெருமான், விஷ்ணு, பெருமாள், இதெல்லாம் தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட், ஒரு பிலீஃப் சிஸ்டம். நம்ம அந்த சம்ஸ்காரத்துலேருந்து வந்திருக்கோம். இப்போ திடீர்னு அதை நம்ம வேதாந்த சிரவணம் அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லாமல் பண்ணோன்னா நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வந்துடும் நம்ம. ஸோ ஏன்னா வேதாந்த விசாரம் டிரெக்ட் பார்த்தது. குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லாமல் அந்த ப்ரீரெக்விசிட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த ஆத்ம ஞானம் அடையிறதுக்கு அந்த ப்ரீரெக்விசிட்ஸ் இருந்தால் தான் அவங்க வேதாந்த சிரவணம் போக முடியும். பக்திங்கிறது நம்மளை மோல்டு பண்ணுது, மெதுவே நம்மளை கொண்டு போய் எப்படியும் ஒரு சமயம் வேதாந்த சிரவணம் பண்ணி நம்ம யார், நான் யார் அப்படின்னு தெரிஞ்சால் தான் மோட்சம். நம்ம ஆத்மா, நம்மளுக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன ஒரு கனெக்ஷன், ரிலேஷன்ஷிப், அது தெரியாமல் எப்படி மோட்சம் கிடைக்காது நம்மளுக்கு. பட் ஆனால் இந்த பக்தி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுது, நம்மளை மோல்ட் பண்ணி பகவானே கூட வரார் நம்மளுக்கு கூட நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறார் அந்த ப்ராசஸில். ஸோ நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அந்த பாதையில் போகிறதுக்கு அவரே பகவத்கீதையிலே சொல்கிறாரு. எனக்கு அவருக்கு பிடிச்சதே பக்தி யோகா தான். அவரே சொல்கிறார் அந்த ஒரு ஸ்லோகம், ஒரு அழகான ஸ்லோகம். அது சொல்கிறேன், அது 9th chapterல வர பக்தி யோகத்தில் வர ஸ்லோகம். மன்மனா பவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷசி யுக்த்வைவம் ஆத்மானம் மத் பராயணஹ. அவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. இந்த இதில் என்ன சொல்கிறாருன்னா, என்னையே பூஜை பண்ணு, எனக்கு நமஸ்காரம் பண்ணு, உன் கைங்கரியம் பண்ணு, எனக்கு உன்னுடைய மனசாலையும் புத்தியாலையும் என்னையே நீ எனக்கு கைங்கரியம் பண்ணின்னு எல்லாத்தாலையும் கைங்கரியம் பண்ணு, அப்போ நீ என்னையே அடைவேன்னு கேட்டார். என்னையே அடைஞ்சிருவேன். ஸோ அவர் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார், கிருஷ்ணரே சொல்லியிருக்கார், நீ பூஜை பக்தி பண்ணினா, பஜனம் பண்ண நீ என்னை அடைஞ்சிருவ. ஸோ அவர் அவர் கூட நம்மளுக்கு உதவி புரிவார் பக்தி யோகத்தில். ஸோ நம்ம பக்தி சில பேருக்கு எமோஷ்னல், அந்த எமோஷனை ஃபீல் பண்ணுறது கஷ்டம். சில பேர் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க, சில பேர் எனக்கு எங்களுக்கெலாம் அந்த டிவைன் லவ் அதை பற்றிலாம் சொன்னால் புரியல, எங்களுக்கு இதெல்லாம் பண்ண சொன்னால் நாங்கள்லாம் ஈஸியாக பண்ணிவிடுவோம், டூ லிஸ்ட் கொடுத்தாக்கா என்னென்னா அது எப்படி வளரணும், நாம ஜபமே நம்மளுக்கு அந்த பக்தியை வளர்க்கும். நம்ம கண்டினியூஸாக பண்ண அதுவே நம்மளுக்கும் பகவானுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் பண்ணுமா, நாம ஜபமே அது நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ இப்போ இந்த வேதாந்த சிரவணம் இதெல்லாம் ஏன்னா இதெல்லாம் எதுக்குன்னா, இப்போ ஃபார்ம்லெஸ்ஸை நம்மளாலலாம் நம்ம பண்ண முடியாது. அதுக்குன்னு இப்போ அதர் நேஷ்னல், அதர் ரிலீஜன்ஸ் அவங்களுக்கு தான் அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நம்மள மாதிரி பக்தி சம்ஸ்காரம்லாம் கிடையாது. அவங்க பக்தி, டெய்ட்டி வர்ஷிப்பு,
சகுன பிரம்மம் அதெல்லாம் அவங்களுக்கெலாம் கிடையாது. அவங்க நிற்கணும் ஃபார்ம்லெஸ்லேயே இருக்காங்க. ஸோ இப்போ திருவண்ணாமலைக்கே போனாக்கா அங்கே நிறைய ஃபாரினர்ஸ். நானே போயிருக்கேன் ஒரு தடவை அருணாச்சலேஸ்வரர் கோயிலையும் ரமணாசிரமம் போய் பார்த்துட்டு வந்தேன். ஸோ அங்கே நிறைய வந்து ஃபாரினர்ஸ் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு இந்த வேதாந்தெல்லாம் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க ரிலீஜனில் அதை பற்றி எதுவும் சொல்ல அவங்க இந்த நாலேஜ் எடுத்துக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு இந்த ஸ்டேஜ் அந்த பக்தியில் வந்து வளர்ந்து, ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு பழக்கமாயிருக்கு. ஸோ வந்து ஒரு சமயத்தில் நம்மளுக்கு தானாக அந்த நம்மளுக்கு அந்த பண்ணுற அந்த நிலைமை அந்த பகவானே நம்மளுக்கு கூட இருந்து நம்மளுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார் நம்மளுக்கு. இப்போ பண்டரிபுரத்துலலாம் இப்போ வந்து நாமதேவர், துக்காராம் அவங்கெல்லாம் பெரிய பக்தர்கள். அவங்கெல்லாம் பெரிய பக்தர்கள். அவங்கெல்லாம் வந்து ஞானத்தை அடைஞ்ச ஒரு ஞானிகள். அவங்க என்னென்னா எல்லா இடத்துலையும் வந்து விட்டலனை பார்த்தாங்க, எல்லாமாவே பார்த்தாங்க. ஸோ அந்த ஞானத்தை அடைஞ்சாங்க அவங்க பக்தியிலே இருந்து அவங்க. ஸோ வந்து பக்தியே நம்மளுக்கு அந்த ஞானத்தை ஒரு ஸ்டேஜில் கொடுக்கும் அந்த. ஸோ அதை நம்ம வந்து அது நம்ம மகான்கள் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் நாம ஜபம் இதெல்லாம் பண்ணாக்கா நம்மளுக்கு அந்த ஸ்டேட் வரும். அதை நம்பணும். அந்த மகான்கள் சொல்லியிருக்கிறத நம்பணும். அதில் நம்ம அன்கொஸ்டனபிள் ஃபெய்த் இருக்கு. அவங்க சொல்கிறத நம்புறதா முக்கியம். சுவாமி ரமண சன்னதீத்தரே நிறைய தடவை சொல்லியிருக்காரு நாம ஜபம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம், உபாசனைலாம் அவ்வளோ முக்கியத்தை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கின்னு நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இதெல்லாம் நம்மளுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுன்னு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பக்தி பண்ணின்னு இருக்கணும். அப்புறம் வந்து சுவாமி நம்மாழ்வாரே ஒன்று சொல்லியிருக்காரு, உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். அவரே வந்து எல்லா இடத்துலையும் வந்து கண்ணனாக பார்த்தார், எல்லாத்தையும் கண்ணன். ஸோ அந்த பக்தியில் வர்றவங்களுக்கு அதை வந்து எல்லாம் அந்த இஷ்ட தெய்வமாக பார்ப்பான். அந்த இஷ்ட தெய்வமே கூட இருந்து நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ஞானத்தை கொண்டு கொடுக்கும் அந்த இஷ்ட தெய்வம். ஸோ அதுதான் பக்தியில் இருக்க பக்தியோட சுலபம். நம்மளுக்கு சுலபமாக பண்ணுறது, நேச்சுரலாக நம்மளுக்கு பக்திங்கிறது நேச்சுரலாக வரும். ஸோ இதோட இன்றைக்கி முடிச்சுக்கிறேன். அடுத்த எபிசோடில் ஒரு புது டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். ஹரே கிருஷ்ணா.